சிம்மராசி பரிகார ஸ்தலமான வியாக்கிரபுரீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளுடன் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. உத்திரமேரூர் வட்டம் திருப்புலிவனம் கிராமத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க சிம்மராசி பரிகார ஸ்தலமான வியாக்கிரபுரீஸ்வரர் உடனுரை அமிர்த குஜலாம்பாள் சிவாலயத்தில் வியாக்கிரபுரீஸ்வரர் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பிரதோஷத்தை ஒட்டி அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்று பிரதோஷமாகும். பிரதோஷ விரதம் எந்த நாளில் வந்தாலும் அது சிறப்புக்குரியதாகும். செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷம் அன்று விரதம் இருந்து வழிபட்டால் செவ்வாய் பகவானால் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் விலகும். சிவனின் அருள் முழுவதுமாக கிடைக்கவும் அனைத்து விதமான தோஷங்களில் இருந்தும் விடுபட பக்தர்கள் இப்பிரதோஷ நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து சிவாச்சாரியார் குணசேகர குருக்கள் கூறுகையில், ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்விரை என்னும் 2 காலங்களில் திரையோதசி திதியில் வருவது பிரதோஷ தினமாகும். அதிலும் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் பிரதோஷ விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இது உடல் நோய்களை போக்குகின்ற அற்புதமான வழிபாடாகும். இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பாகும். பிரதோஷ நேரம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. பிரதோஷ வேளையான இந்நேரத்தில் சிவபெருமானையும் நந்தி தேவனையும் தரிசிப்பது மிகவும் சிறப்பானது. நினைத்த காரியம் கைகூடும், வேண்டுதலும் நிறைவேறும் என்பது ஐதீகம். உலகை காப்பதற்காக ஆழகால விஷத்தை அருந்திய காலம் இந்த பிரதோஷ காலமாகும். நந்தி பகவான் அன்றைய தினத்தில் தனது தவத்தை துறந்துவிட்டு மக்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அதனால்தான் பிரதோஷம் அன்று சிலர் நந்தியின் காதில் தங்கள் பிரார்த்தனைகளை ரகசியமாக சொல்வார்கள். அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வழிபாடு உடல் நோய்களை போக்குகின்ற அற்புதமான வழிபாடாகும். செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷம் ருண விமோசன பிரதோஷமாக கருதப்படுகிறது. பொதுவாக ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்தில் சிவாலயங்களில் சிவ வழிபாடு செய்வதால் சர்வதோஷம் உட்பட எந்த தோஷமாக இருந்தாலும் அனைத்து தோஷங்களும் நீங்கிவிடும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கையாகும். சிவனை தேவர்கள் மூவர்கள் வழிபடுவது ஒரு பிரதோஷ காலம் என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாய் திசை நடப்பவர்கள், செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள், மேஷ விருச்சிக ராசிக்காரர்கள், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் என்று வரும் பிரதோஷத்தில் சிவ தரிசனம் செய்ய வேண்டும். செவ்வாய் பிரதோஷம் மனிதனுக்கு வரும் ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் என்பது கூடுதல் சிறப்பு. இதனால் செவ்வாயால் வரும் கெடுபலன் நீங்கும், மேலும் பித்ரு தோஷமும் விலகும். இறைவன் எப்பொழுதுமே இயற்கையை விரும்பக்கூடியவன். இயற்கையான வில்வ இலை அல்லது பசும்பாலினை அபிஷேகத்திற்கு கொடுப்பதால் சகல நன்மைகளும் கிடைக்கும். இது எல்லாவற்றையும் விட தும்பைப்பூ மாலை அணிவித்து பிரதோஷ தினத்தன்று சிவனை வணங்கினால் சகல தோஷங்களும், அதாவது 7 ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள், பிரம்மகத்தி தோஷம் விலகும் என்று புராண நூல்களில் சொல்லப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்.